ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து முட்டை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகா, 2 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா வதங்கின பிறகு இதோட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை வாசம் பொருளுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது 2 தக்காளியை நான் பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது சால்ட் ஆட் பண்ணி 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இது நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ வதங்கி வந்துருச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணி இது நல்லா கலந்து விட்டு இதோட 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். இது நல்லா வெந்து வரும். மசாலா பச்சை வாசலாம் போட்டும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம தக்காளி அரைச்சி ஊற்றுறதால நம்மளுக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு. இப்போது நான் ஆல்ரெடி பாயில் பண்ண முட்டையை 4 சைடும் கீறி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் போல் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை தொக்கு ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.